பிரம்மாண்டத்தை மட்டுமே லைக் பண்றாங்களோ தவிர ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னுமே 75% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவேரே இல்லை. ஸோ அதை அவேர் ஆயிட்டு தயவு செய்து நீங்க ஒரு பிசினஸ், ஏன்னா ஸ்ட்ரகிள் இதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ கரண்டா. நீங்க ரொம்ப போராடி தான் மேல நீங்க ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு பில்ட் பண்ணி நீங்க கிளைண்ட் எடுக்கணும். இல்ல எப்படி எடுப்பீங்க? நீங்க ஜஸ்ட் போர்டு வச்சா மட்டும் வந்துடாது, ஒர்க் பண்ணணும் நீங்க. ஏன்னா இப்ப எல்லாம் ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. நீங்க அந்த ஒரு ஃபவுண்டேஷனா நீங்க அந்த 5000 ரூபாய் ஃபவுண்டேஷன் இருந்தா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. சாரி டிராப்பிங்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்கே வந்து சொல்றேன். அந்த சென்டர் பீச் வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க பண்ணா மட்டும்தான் கரெக்டா நீங்க இன்ஸ்டால நீங்க போட்டோஸ்ல பாக்குற மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங் அழகா வரும். நீங்க பபிள் ப்ளீட் எல்லாம் பண்ணிட்டு அதை நீங்க பாக்ஸ் ஃபோல்ட் ட்ரை பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வராது. நீங்க பாக்க அந்த போட்டோ வந்து ஒரு சாரி டிராப்பிஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க, இது பர்ஃபெக்டா இல்ல, இது நீட்டா இல்ல, உங்களுக்கு சாரி டிராப்பிங் தெரியலன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அதுதான் நாலேஜ் இல்லைங்கிறது சொல்றேன் நான். ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு, வே ஆஃப் ஸ்டைலிங் மாறிட்டே இருக்கு. இல்லாதனால அதை பார்த்துட்டு உடனே இது வந்து இன்னொரு நல்லா ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை காமிச்சு அந்த மாதிரி பண்றவங்க, ஒரு பெரிய இது பண்றவங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் சக்சஸ் ஆயிட்டாங்க. பட் கரண்டா இனிமேல் நீங்க வர போறவங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீங்க ஒர்க் பண்ணாம ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாம ஈஸியா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இதுக்குள்ள வந்தனால அங்க போய் வீடு வாங்குறாங்க, ட்ரெஸ் வாங்குறாங்க, நகை வாங்குறாங்க, இதெல்லாம் போடுறாங்க. இதை பார்த்துட்டு மயங்கி ஏமாறுறது இந்த மிடில் கிளாஸ் லேடிஸ் தான். ரொம்ப மாட்டுறாங்க. நான் நிறைய பேர் பாக்குறேன், கடனாலேயே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வேண்டாம். நீங்க யார் பார்த்தா கூட தயவுசெய்து எஜுகேட் பண்ணுங்க.